Tamil Bible Study. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார்னா, ஒரு பெரிய கொடுமையான ஒரு பஞ்சம் சமாரியாவை சீரியர்கள் முற்றுகையிட்டது நிமித்தமாக மிகப்பெரியதான ஒரு பஞ்சமும், அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கொடுமையான பஞ்சம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 25வது வசனம், போன அதிகாரம் 6:25. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் அப்படி சொல்லி வாசித்தோம். அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் உபாகம புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறபடி அதற்கு பின்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அதை இஸ்ரவேலின் ராஜா கேள்விப்பட்டான். எலியாவை பார்த்தீங்கன்னா எலிசாவை கொல்ல அவன் பார்த்தான் என்று சொல்லி நம்ம போன அதிகாரத்தில் பார்த்து முடித்தோம். 7வது அதிகாரத்தில் அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்போ கர்த்தர் எலிசாவோட கூட வெளிப்படுத்தினதன் அடிப்படையில் எலிசா இந்த வார்த்தையை பேசுறார். இது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நாளைக்குள்ளார இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, திரும்பவும் போன அதிகாரத்துல 6வது அதிகாரம் 31வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் என்ன சொல்லி அனுப்புறான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையிட்டு அவனுடைய ஊழியக்காரனை எலிசாவை நோக்கி அனுப்பினதை பார்க்குறோம். எலிசா சில காரியங்கள்லாம் பேசி முடிச்ச பிறகு இந்த காரியத்தை சொல்றாரு, நாளை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா 24 hours ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடக்காம இந்த காரியம் நடக்காது. ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை போன அதிகாரத்துல எலிசா சொல்லும் பொழுது, எலிசா 32வது வசனம், எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்தான், மூப்பரும் அவனோட இருந்தார்கள். அப்போது ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா என்று சொல்லி சொல்றான். சரி, ஓகே. 2வது வசனம், 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்போது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இது ராஜாவினுடைய அந்த வேலைக்காரன், அனுப்பின வேலைக்காரனுக்கு, அந்த ஆபீசருக்கு சொல்லப்பட்டதான காரியம். 3வது வசனம், இது எப்படி நடந்தது அப்படின்றதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். ஒலிமுக வாசல்னா மெயின் என்ட்ரன்ஸ்னு அர்த்தம். இந்த அரணிப்பான அந்த பட்டணத்தினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வாசல். 4 குஷ்டரோகிகள் அந்த ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஏன்னா பஞ்சம் பயங்கர கொடுமையா இருக்கு. அப்படினாலே இங்கிருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு அவங்க பாத்தீங்கன்னா பட்டணத்துக்குள்ளார பயங்கரமான பஞ்சம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வெளியில இருந்து ஒண்ணுமே உள்ள போக மாட்டேன். ஆனபடினாலே கொடுமையான பஞ்சம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனபடினாலே இவர்கள் வெளியில போனா சீரிய இராணுவத்திட்ட போனோம், உள்ள போனா உள்ள சாப்பாடு கிடைக்காது. ஆனபடினாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீரிய இராணுவத்திற்கு போவோம்னா வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. இது உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், எப்படின்னா இவங்க பட்டண வாசல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் சீரிய இராணுவம், அப்படின்னா சீரிய இராணுவம் பக்கத்துல வால் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கோட்டை சுவர் அப்படின்னாலே அது சுற்றிலுமாய் பாத்தீங்கன்னா அந்த என்ன காணப்படும்,
ஆழின்னு சொல்லுவோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நல்ல ஆழமா தோண்டி அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டுருப்பாங்க, அதுல வந்து முதலைகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோட்டையை சுற்றிலும் ஆழி இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறபடினால அதுக்கும் தாண்டி அந்த பக்கம் தான் சிறிய ராணுவம் இருப்பாங்க. அவங்க உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இதை என்ன பண்ணணும்? ஃபேமிலி பிரேயர் அப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, 2 ராஜாக்கள் 20ல் 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் போய் பெத்மா காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு, ஏன்னா அந்த பட்டணத்துக்குள்ளார அந்த ஷேபா வந்து இருக்கிறான், தாவீதுக்கு விரோதமா பேசின ஷேபா. முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். தெற்று தெற்று அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அந்த சுற்றிலும் இருக்கிறதான இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் தமிழ்ல, ஆழின்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அதை வந்து கிராஸ் பண்ணலாம் முடியாது, அவ்வளவு வந்து ஆபத்து அதுல வந்து காணப்படும். சேஃப்டிக்காக தான் வச்சிருக்காங்க. தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். கொத்தளம்னா என்ன? கொத்தளம் அப்படி சொன்னா கோட்டை சுவர் இருக்குல்ல, அந்த கோட்டை சுவருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பீரங்கிகளை வைக்கிறதுக்கு, இல்லைன்னா சோல்ஜர்ஸ் மேல இருந்து எட்டி பார்க்கறதுக்கு சில காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஒரு அந்த கோட்டை சுவர்ல இருந்து அது அப்படி கொஞ்சம் தள்ளி வெளியில வரைக்கும் இருக்கும். அந்த இதுக்கு பேர் தான் வந்து கொத்தளம். ஏன் அப்படின்னு சொன்னா இங்க வெளியில இருந்து கொத்தளம் போட்டு அந்த மதில் சுவரை வந்து வரைக்கும் போய் கொத்தளம் போட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள எல்லா சோல்ஜர்ஸும் போய் குதிப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க முற்றுகை போட்டு அடுத்த ஸ்டெப் அதுதான், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவாங்க, இல்லைன்னா பில்டு பண்ணுவாங்க. அந்த ரேம்பை வந்து பில்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப்படி போவாங்க. அதுதான் வந்து கொத்தளம். அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல வரும்போது தான் அந்த பித்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றா, அங்க உள்ள இருக்கிறதான ஷேபாவை வந்து பேசி கொன்று வெளியில போடுறதை பார்க்குறோம். அப்ப இங்க வருவோம். அப்ப இவர்கள் வந்து ஒலிமுக வாசல் அப்படின்னு சொன்னா கோட்டைக்கு உள்ள வர்றதான என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் வாசல்ல இந்த குஷ்ரோகிகள் காணப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அங்க சீரிய இராணுவத்திட்ட போகணும். அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம சீரிய இராணுவத்தினுடைய பக்கம் போவோம், அவங்க நம்மளை கொன்றாலும் பரவாயில்ல, நம்ம ஏன் இப்படி சாகுறோம் என்று சொல்லி 5வது வசனம் 7வது அதிகாரம் 5வது வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க. சரி, இந்த 6வது வசனத்துல காணப்படுகிறபடி இந்த ரதங்களின் இறைச்சல் குதிரைகளின் இறைச்சல் எப்படி கேட்டிருக்கோம்? கர்த்தர் வந்து அவங்களுடைய காதுகள்ல கேட்க வைக்கிறாரு. எப்படி நினைக்கிறீங்க நீங்க? சும்மா அந்த சத்தம் வந்து அவருடைய காதுல கேட்டு இருக்குமா, அல்லது உண்மையிலேயே அப்படி இருந்து ஆண்டவர் இவர்களுடைய கண்களை வந்து திறந்திருப்பாரா? இந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரா? இப்போ ஆண்டவர் வந்து கம்ப்ளீட்டா இவர்களை அழிக்கிறதுக்கு கைவிடும் போது தான் கம்ப்ளீட்டா வந்து அழிவு உண்டாகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் இவர்களை காத்து கொண்டு தான் வருவாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது 2 இருக்கு. ஒண்ணு, இந்த ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவங்க பயந்தாடு. எப்படின்னா சும்மா சாதாரணமா கிடையாது, அவங்க பயந்து அங்கிருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போல, அவங்களுடைய குதிரையில கூட அவங்க ஓடி போல அப்படி சொல்லி பாக்குறோம். குதிரையில ஓடி போல, ரதங்கள்ல ஓடி போல, அங்க இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஓடி போனாங்க. அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு பயங்கரமான சத்தம் அவங்களுடைய காதுகளில் கேட்டிருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம போன அதிகாரங்கள்ல பார்த்ததை போல எலிசா இருந்ததான அந்த மலையை சுற்றிலும் உண்மையிலேயே என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இன்விசிபிளான அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் காணப்பட்டது. அது எலிசாவுடைய கண்களுக்கு தெரிந்தது, ஆனால் வந்து அந்த ஊழியக்காரனுடைய கண்களுக்கு தெரியல. அவன் சொல்லும் போது ஆண்டவர் வந்து கண்களை திறந்தரலும் என்று சொன்ன போது அவன் என்ன பண்றான், அதை பார்க்கிறான். அப்படி பார்த்தோம். அதே போல இங்கேயும் வந்து அவைகள் எல்லாம் காணப்படுது, ஆனா இன்விசிபிள் அப்படின்றதுனால சத்தமும் கேட்காம கண்களுக்கும் தெரியாம அப்படி இருந்திருக்கலாம். இல்ல வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு இல்லையா? சான்ஸ் இருக்கு.
அப்ப கர்த்தர் வந்து அவைகளை காண்பித்தால்தான் தெரியும், அவைகளை கேட்க பண்ணினால்தான் அந்த சத்தம் தெரியும். இப்ப இந்த சீரியர்களுடைய அந்த இராணுவத்திற்கு இவைகளை ஆண்டவர் கேட்க பண்ணினார் அப்படின்னு நீங்க எடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் சும்மா சத்தத்தை கேட்க பண்ணினார் அப்படின்னு எடுக்கலாம். எப்படி நீங்க நினைக்கிறீங்க? சும்மா அவர்களை ஏமாற்றுவதற்காக அப்படி வந்து ஆண்டவர் வந்து கேட்க பண்ணாரா, டிசைவ் பண்ற மாதிரி? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப போன அதிகாரத்துல தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தபடினாலே இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. போன அதிகாரத்துல நம்ம இப்படி பார்த்தோம், அது அங்க அப்படி எழுதப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டோம். எலிசா வந்து அவர் தன்னுடைய அந்த என்ன சொல்றது விசுவாசத்தின் அடிப்படையில் இது சொல்றாரு, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றாருன்னு எடுக்கலாம். ஆனால் வந்து எலிசா மாத்திரம் இல்லை, எலிசாவுடைய ஊழியக்காரனும் அதற்கு ஒரு சாட்சியா இருக்கிறான். அவனும் அதை என்ன பண்றான், பார்க்கிறான் அப்படின்னு நம்ம போன அதிகாரத்துல வாசித்தபடினாலே இங்கேயும் வந்து அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க ஆனா புறஜாதிகளுடைய காதுகளிலே பெரிய சேனை அங்க இருக்கிறதை ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தின் இறைச்சலை அவர்கள் கேட்க பண்ணினதால் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய காதுகளை திறந்தார். முன்னாடி வந்து கண்களை திறந்தார் அப்படி பாக்குறோம்ல, எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார்னு பாக்குறோம். இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த சீரிய இராணுவத்தினுடைய காதுகளை திறந்தார் என்று பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோசிக்கிறதான காரியம். போன அதிகாரத்தினுடைய அந்த இன்சிடென்ட்னால அப்படி நான் யோசிக்கிறேன். அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பயங்கரமா பயந்து போய் ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று அவர்கள் சொல்லி, ஏன்னா அந்த இராணுவம்லாம் வெளியில இருந்து வரணும், மற்ற தேசத்துல இருந்து வரணும். அவங்க க்ளோஸா வந்துட்டாங்க, அதனாலதான் இந்த சத்தம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, பயந்துட்டு இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும், ஏன்னா குதிரையை விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியம். ஏன்னா குதிரையில ஏறினா ஃபாஸ்டா போலாம்ல. ஆனா குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஆக்சுவலா அதுக்குன்னு ஒரு இடத்த இது பண்ணி அதை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் அதுக்கு அவுக்கிறது கூட அவங்களுக்கு பயமா இருந்ததுதான் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் ஓடினார்கள். ஜீவன் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் என்று 7வது வசனத்துல வாசிக்கும். 8வது வசனத்துல அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இது வந்து இவர்களுக்கே இது வந்து மனதிலே தோன்றினதா அல்லது இவர்கள் வந்து கர்த்தர் ஏவினாரா நமக்கு தெரியல இல்ல. ஏன் அப்படின்னா அங்க வந்து எலிசா மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும், அதனுடைய விலை எவ்வளவுக்கு வரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார். கோதுமை மாவனுடைய 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எலிசா வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப இது 24 ஹவர்ஸ்ல இந்த காரியம் நடக்கிறபடினாலே அவர்கள் ஏவப்பட்டார்களா, உணர்த்தப்பட்டார்களா, அல்லது அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது நியாயம் இல்லை நம்ம செய்யறது, தேசத்துக்குள்ளார பட்டணத்துக்குள்ளார நிறைய பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு தெரியும், அப்படினாலே இது நியாயம் அல்ல என்று சொல்லி ஒரு இஸ்ரவேலனாக தேவனுடைய மனுஷனாக அவர்கள் குஷ்டரோகிகளாய் காணப்பட்டாலும் கூட அப்படி யோசித்தார்களா என்று நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது, அவ்வளவுதான். 10வது வசனம், அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டி இருக்கிறதான குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசற் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஃபுல்லா ஒரு டிராமா மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மூவி மாதிரி பாத்தீங்கன்னா இது பயங்கர ஒரு மிராக்கிளா இருக்கும். ஆக்சுவலா ஆச்சரியமா இருக்கும்ல. ஏன்னா இவர்கள் வந்து முற்றுகை போடப்பட்டு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ட்ரேடிங் நடக்காம வெளியில இருந்து ஃபுட்டு வரணும்ல, ஒண்ணுமே வராம இவர்கள் வந்து கொடுமையான ஒரு பஞ்சத்துக்குள்ள போய் இறந்து போன அந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அதாவது சாப்பிட்ற அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் போன இதுல பார்த்தோம். இப்போ 24 ஹவர்ஸ்ல இப்படி ஒரு காரியம் நடக்குது. அது எப்படி சொல்றாங்கன்னா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, குதிரை அப்படியே இருக்கு, அந்த கட்டி இருக்கிற குதிரைகள் அப்படியே இருக்கு, கழுதைகள் அப்படியே இருக்கு, கூடாரங்கள் இருந்த பிரகாரம் அப்படியே இருக்கு
ஆனா ஆட்கள் இல்லை அப்படின்னா மாயமா மறைஞ்சிட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு வந்து மறைஞ்சிட்டாங்களா ராப்சரா? அப்படி கிடையாது இல்ல. ஆனா பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். இது ஏதோ நடந்திருக்கு, ஆனா யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் இந்த 4 குஷ்டரோகிகளும் தெரியல. ஏன்னா யாருமே விட்னஸ் பண்ணல. இவர்கள் போய் பார்த்தபோது எல்லாமே அப்படியே இருக்கு, ஆட்கள் இல்லை, ஒருவரும் இல்லை. சரி, அப்போ 12வது வசனம், அரண்மனைக்கு இந்த காரியம் வந்து இந்த மெசேஜ் போகுது. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒரு தீர்க்கதரிசி பேசுறார். தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஸோ ராஜாவினுடைய திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காணப்படுது. அவனை நீங்கள் குறை சொல்லவே முடியாது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு ராஜாவாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, இவர்கள் எல்லாம் போய் நம்ம வெளியில் போய் மறைஞ்சிட்டாங்க, நம்ம அங்கே உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வளைத்து கொண்டு நம்மளையும் பிடிச்சிட்டு பட்டணத்துக்குள்ளாரையும் வந்துருவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ராஜா நினைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனை இந்த செய்தி ராஜாவுக்கு போச்சு. என்னன்னா ராஜாவினுடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் எலிசா கிட்ட சொன்னதான செய்தி ராஜாவுக்கிட்ட போச்சு. இன்னும் வந்து ஒரு நாள்ல அப்படின்ட்டு இல்லையா. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பல. நீங்க நம்பிக்கை இல்லைன்னா பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். விசுவாசம் இல்லைன்னா பேச்சு வந்து வேற மாதிரி இருக்கும். விசுவாசத்தோடு காணப்படும் போது பேச்சு வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க 2வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ராஜாவிட்ட இருந்து வந்துதான் அந்த ஆபீசர் என்ன பண்றாரு, கைலாகு கொடுக்கிறதான பிரதானி அப்படின்னா அவர் ஒரு ஆபீசர். அவரு தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டேன். அப்ப இவன் எப்படி ஆரம்பித்து எலிசா இந்த வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா, நீ முதல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்ப நார்மலா வந்து எலிசா பேசும்போது அவரே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கர்த்தருடைய நாமத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டார். எலிசா அப்படியே பேசுவார். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் தான் அவர் பேசுறார். உங்களுக்கு அது புரியுதா? கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசி நேரா வார்த்தையை பேசினாலும் சரி, அதுனா தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கும்போது அது கர்த்தர் பேசுறதான வார்த்தைகள் தான். ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்துல இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வந்து ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து கைலாகு கொடுக்கிற பிரதானி, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா வந்து, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த காரியம் எப்படி நடக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கோட் பண்ணி அதை எழுதியிருப்பாங்க. இந்த வசனம் இதை ரெஃபர் பண்ணி, இந்த வார்த்தைகளை ரெஃபர் பண்ணி பின்னாடி எழுதியிருப்பாங்க. என்ன அவிசுவாசம் இதுல காணப்பட்டுச்சு, ஏன் இது ஒரு பெரிய காரியமா பார்க்கப்படுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தையை வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாய் காணப்படும். இப்போ இந்த இடத்துல இவனுக்கு கொடுத்ததான ஒரு சொன்னதான வார்த்தை என்ன, உன்னுடைய கண்களினாலே அதை காண்ப அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது நீ பார்ப்ப, ஆனாலும் இதை நீ அனுபவிக்க மாட்ட அப்படின்றதான ஒரு கேர்ஸ். அது எலிசா வந்து சொல்லுகிறதான காரியம் ஒரு கேர்ஸ். இப்போ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சகரியாவுடைய லைஃப்ல கூட பார்ப்பீங்க. சகரியா வந்து உருக்கமாய் வந்து ஒரு ஜபத்தை வந்து செய்து கொண்டே இருப்பான். என்னன்னா, தனக்கு பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் தான் ஆகணும். ஆனால் அந்த செய்தி ஆண்டவரிடத்துல இருந்து வரும்பொழுது அதை வந்து நம்பக்கூடியதான காலமெல்லாம் கடந்து போயிருக்கும் சகரியாவுடைய வாழ்க்கையில. ஒரு மனுஷனா நீ அவனுடைய பக்கத்துல நீங்க பார்க்கும்போது சகரியா அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறது உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அவன் என்ன சொல்லுவான், சகரியா வந்து நகைத்து இது எப்படி இது நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், அந்த தூதன் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவான். அப்ப இந்த தூதன் ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவான், என்ன அப்படின்னா, இது நடக்கும் வரைக்கும் நீ என்ன பண்ணுவ, நீ பேச மாட்ட, நீ ஊமையா இருப்ப அப்படின்னா ஒரு வருஷம் நீ வந்து ஊமையா இருக்க போற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான். இந்த மாதிரியான பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் அங்க கிடையாது. ஆனாலும் கூட ஒரு விசுவாசி, தேவனுடைய ஊழியக்காரனாய் காணப்படுகிறதான ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு கூட தான் அவனுடைய ஜெபம் காணப்படுது. ஆனா அந்த ஜெபத்துக்கான பதில் வந்து வரும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்கிற மன பக்குவத்துல வந்து இல்லை. என்னன்னா இது நடக்காது அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான்.
ஸோ இந்த மனுஷன் வந்து ஒரு அவிசுவாசி, சகரியா வந்து ஒரு விசுவாசி. இந்த மனுஷன் வந்து ஒரு அவிசுவாசி. இந்த ராஜாவுடைய பிரதானியாய் காணப்படுகிறதான இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவிசுவாசி. ஏன்னா இந்த ராஜாவுடைய அரண்மனையிலயும் விசுவாசிகள் சிலர்லாம் காணப்பட்டாங்க. அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம்ல. ஓபதியா அப்படின்னு ஒருத்தவன் காணப்பட்டான். கர்த்தர் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளை மறைத்து அவன் வைத்திருந்தான். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ராஜா அரண்மனையிலே கூட சிலர்லாம் விசுவாசிகளாய் காணப்பட்டாங்க. ஆனா இந்த பிரதானி விசுவாசியாக நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னா எலிசா வந்து கர்த்தர் சொல்றாங்க இது அப்படின்ட்டு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா அறிவித்த போது அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல, சிரிச்சான் அப்படின்றதெல்லாம் கடந்து அவனுடைய வார்த்தை வந்து எப்படி வருதுன்னா, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது தேவனாலே கூடாது அப்படின்றான். இப்ப நம்முடைய விசுவாசம் வந்து பல நேரத்துல சில காரியங்கள் நமக்கு அவிசுவாசம் உண்டாகும். என்னன்னா, எனக்கு இதை கர்த்தர் செய்ய மாட்டாங்க, எனக்கு எங்க செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு அவிசுவாசம் தான். ஆனா அது பயங்கரமான அவிசுவாசமா அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. அதை காட்டில் எது பயங்கரமான அவிசுவாசம்னா, தேவனால இது செய்யக்கூடாது, முடியாது அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு அவிசுவாசம். எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவர் செய்ய மாட்டார், எனக்கு அவரால் முடியும் ஆனா செய்ய மாட்டேன்றாரு இப்படின்றது நமக்கு சில நேரங்கள்ல தோணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் என் தேவனால செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனை சுத்தமா அறியாதவர்களா நம்ம காணப்படுகிறோம். அதன்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, வருது. அப்ப இவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் வானத்திலே மதகுகளை மேல இருந்து இந்த இதெல்லாம் கொட்டுனா கூட, என்னது வார்கோதுமை கோதுமை இதெல்லாம் மேல இருந்து பொழிய பண்ணினாலும் கூட இது வந்து 24 ஹவர்ஸ்ல இது நடக்குமா என்றான். ஆனபடினால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிசுவாசம் வந்து பயங்கர மோசமான ஒரு அவிசுவாசம். உண்மையா இல்லையா? நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு, ஆனபடினா எனக்கு செய்ய மாட்டாரு இப்படின்னு நினைக்கிறது அவிசுவாசம் தான். ஆனா அதற்கு வந்து தண்டனை கிடைக்குமானா அதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என் தேவனால இது செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா நான் விசுவாசியே கிடையாது, இல்லையா? புரியுதா? அதனாலதான் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசும்போது என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ அப்படி கேட்பார். ஆபிரகாம் சாராலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து அதை விசுவாசிக்க முடியாத பொழுது, சாராள் நகைத்த போது ஆண்டவர் சொன்னார் என்னால் கூடாத காரியம் உண்டோ. மரியாள் வந்து இது எப்படி நடக்கும்னு கேட்டது போது தேவனால் கூடாத காரியம் உண்டா. இப்ப ஏன் இந்த வார்த்தை, தேவனால வந்து பாத்தீங்கன்னா கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காது என்று நினைக்கிறதை கடந்து என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், நிச்சயமா நம்பணும். அது அடிப்படையான காரியம் தேவனை குறித்து. அப்ப இந்த மனுஷனால பாத்தீங்க அப்படின்னா அப்படி நினைக்க முடியல. ஏன்னா இவன் வந்து ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கு ஒரு ஊழியக்காரனாய் அவன் காணப்படுகிறான். அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து நமக்கு அதிகமா தெரியல. ஆனா மோஸ்ட் ப்ராபபிளி அவன் ஒரு அன்பிலீவர் ஆனபடினால்தான் அவனுடைய வாயத்திலிருந்து கர்த்தர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா கர்த்தர்ன்றது இஸ்ரவேலின் தெய்வம் அல்லவா. ஏதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ அப்படின்ட்டு என்ன பண்றான், அப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை அவன் பேசுகிறான். ஸோ நம்மளும் அட் எனி காஸ்ட் என் தேவனால கூடாதது அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, மனதளவில் கூட நினைக்க கூடாது, வாயில் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லணுமோ அதுக்கப்புறம் வந்து அந்த காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை உற்சாகமாய் ஜெபிக்க முடியாதவர்களாக மாறிவிடுவோம், அவரை சிறுமைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவோம் அல்லவா. அப்ப இது மிகப்பெரியதான ஒரு அவிசுவாசமாக அது காணப்படுகிறது. அது ஒரு லெசன் நமக்கு இதுல. இப்ப எந்த வசனம் 11 முடிச்சிட்டோமா? ஓகே. 12 வந்து ராஜா எப்படி நினைப்பானோ அப்படி ஒரு உலக பிரகாரமான ராஜாவாக அவன் நினைக்கிறான். ஒரு இஸ்ரவேலினுடைய விசுவாசியான ஒரு ராஜாவாக அவன் அந்த காரியத்தை வந்து யோசிக்கல. அதனாலதான் 12வது வசனத்துல அவன் வந்து இந்த நற்செய்தியை, அவர்கள் எப்படி சொல்றாங்க, கிறிஸ்துவில் இது நற்செய்தி அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, கொண்டு வருவாங்க. அதை அவனால ஏற்க முடியல. அவன் ஊழியக்காரர் 13 வசனம், அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளின் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளார பயங்கர டெத்து வந்து நடந்துகிட்டு இருக்குது. கொடுமையான பஞ்சத்தினால மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் மாண்டு போறாங்க. அப்ப ஒரு 5 குதிரைகளை வந்து இருக்கு, மீதியா இருக்க குதிரையில ஒரு 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். அவைகளை நாம் அனுப்பி பார்க்கலாம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அப்ப இவனை இந்த 13வது வசனத்துல ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊழியக்காரனை எப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் விசுவாசியான நல்ல ஊழியக்காரன் போல தெரியறான்ல.
ஏன்னா ராஜா சொல்றது இந்த உலக பிரகாரமாக நீ ஒரு கமாண்டர் திங்க் பண்றதான காரியம் அது. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ, சிரியர்கள் செய்கிறதான காரியமா இருக்குமோன்ட்டு என்ன பண்ணுவான், இந்த பக்கத்துல இருக்க ராஜா அதை நினைப்பான். அதை பாத்தீங்கன்னா தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்துல என்ன பண்றான், அவன் அந்த கூட்டத்துல அவன் சொல்லுகிறான். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்றான் நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப இவனுக்கு கொஞ்சம் அதுல விசுவாசம் காணப்படுகிறது என்று சொல்லிதான் நான் பார்க்கிறேன். அப்ப அதுதான் வித்தியாசம், ஊழியக்காரர்கள்ல காணப்படுகிற வித்தியாசம். அவர் ராஜா அரண்மனையிலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை, எலிசா சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நம்புகிறவனாக தான் எனக்கு தோன்றுகிறது. 13ஆம் வருஷத்துல காணப்படுகிற யோராமுடைய ஊழியக்காரன். 14 அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். ஓகே. 15 அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களினாலும் தட்டு முட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். அங்க பாத்தீங்கன்னா ஒலிமுக வாசல்ல அவர் இதெல்லாம் விசாரிக்கிறக்க அங்க நிறுத்தியிருக்கான் அவனை. ஒலிமுக வாசல்லே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். எலிசாவிட்ட வந்தபோது என்ன எலிசா சொன்னாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரதானி இதெல்லாம் பார்க்குறான். ஆனா அவனால அந்த ஸ்டாம்பீட்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மிதியுண்டு அவன் செத்து போனான். 18 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய அதை பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி இங்க தீர்க்கதரிசன வார்த்தை எழுதுறாங்க. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கும் பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே, அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத என்ன பண்றாங்க, கோட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப ஏன் இதை எழுதுறவர் கடைசியில் இதை ரெஃபர் பண்ணி எழுதுறாரு. தீர்க்க தரிசன வார்த்தையும் சாபமாக சொல்லப்பட்ட வார்த்தையும் எப்படி நிறைவேறினது அப்படின்ட்டு இதை கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சொல்லப்படுகிற காரியங்கள் இப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு பைபிள் நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன்? இதை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. சிலதெல்லாம் நம்ம ஓடி போய் நம்ம என்ன பண்ணணும், தேடி நம்ம வாசிக்கணும். இப்படி சொல்லியிருக்காங்களா? போன வாரத்தில் கூட ஒரு காரியத்தை நான் கேட்டேன், இப்படி இருக்கா, இது எக்ஸாஜரேட் பண்ணப்படுகிற காரியமா அப்படின்லாம் நான் கேட்டேன். நம்ம பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது பைபிள் எழுதப்பட்டதனுடைய அந்த நோக்கம் நமக்கு புரிய வேண்டும். என்னென்னு சொன்னால், நாம ரட்சிப்படைய வேண்டும், தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு ஒரு தேவன் உண்டு, மற்ற ஜனங்களைப் போல அல்ல. நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து நாம ரட்சிக்கப்படணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான வார்த்தைகளாய் காணப்படுகிறது என்று நாம் அறியும்படியா என்ன பண்றாங்க, அதை ரெஃபர் பண்ணி எழுதுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட்குள்ள வரும்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ரெஃபர் பண்ணி அங்கே சொல்லப்பட்டது இப்படி, அது இப்படி நிறைவேறினது என்று சொல்லுகிறதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை வாசிக்கிறவர்கள் இந்த புத்தகம் உண்மை, சத்தியம், இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறதான அந்த தேவன் சத்தியமானவர், அவர் பேசின வார்த்தைகள் நடந்தது, அப்ப இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குல்ல, அப்ப அவைகள் எல்லாம் நடக்கும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்கிறவர்கள் இதை நம்ப வேண்டும் என்பதற்காக தான். இப்ப கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில பைபிள்லாம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கம்ப்ளீட் 100% அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பைபிள் நம்ம கையில இருக்க வேணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஏன்னா இது தீர்க்க தரிசனங்களாக நடந்த காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்னும் நடக்க வேண்டிய காரியங்களும் இதற்குள் அடங்கி இருக்கிறது இல்லையா? அப்ப கர்த்தர் வரும்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. அப்ப எப்பதான் பைபிள் படிக்கணும்? நம்ம பூமியில இருக்கும்பொழுதுதான்
பைபிளை வாசித்து இதனுடைய வார்த்தைகளை நம்பி கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளை நம்பி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும் அவசியம். அதனால புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ இந்த பூமியிலே காணப்படும் போது தான் நமக்கு இந்த வார்த்தைகள், விசுவாசம், ஜெபம் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுது. இப்போ இந்த பூமியில காணப்படும் போது ஜெபம், கர்த்தர் வந்து நம்மளை விடுதலையாக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரை மகிமைப்படுத்துகிற காரியம் இப்படி காணப்படும்ல. நீங்க வந்து ஏன் ஜெபம் அப்படின்றது உங்களுக்கு இந்த பூமியில காணப்படும் போது நாம நிறைய காரியங்கள்ல பாடுள்ளவர்களாகவும் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் காணப்படுகிறோம். நம்ம வந்து டிபெண்டா காணப்படுகிறோம். நம்ம வந்து இதெல்லாம் முடித்து பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு வந்து குறைகள் என்பது இல்லை. தேவன் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ண போகிறார் இல்லையா? அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் நம்ம. அப்போ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் தான் அடங்கிடும். அப்படிதான் வாசிக்கிறீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல இல்ல. அங்க இருக்கிறதான ஜீவன்கள், மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவரை வந்து மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுறாங்க. நித்திய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டதும் என்ன அப்படின்னா, அங்க சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவரை நீங்க இங்க கீழே இருக்கிறவங்க மகிமைப்படுத்துங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியம் இந்த பூமியில இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா இது ரட்சிப்புக்கு அவசியம். அவர்தான் உங்களுடைய சிருஷ்டிகர், அவர்தான் உங்க ரட்சகர். அவரை நீங்கள் அறிந்து அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதான அந்த தேவன் மைட்டி காடை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படும். அவருடைய பெயர் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நித்திய சுவிசேஷம் என்பது. ஆமா, ஏதாவது கேள்வி இருக்கா அதுல?